எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் காணப்படுவதாக. அருமையானவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய அன்பு உங்களை அளவில்லாமல் ஆட்கொள்வதாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமலே தேஜீவன் அடைய முடியும். அவரே இவ்வளவு தந்தர்லினார். நாம் அவரை நேசித்ததினால் அல்ல, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாத தம்முடைய ஏக குமாரனை நமக்கு கொடுத்தார். அருமையானவர்களே, 24 மணி நேரம் ஜெபத்திலே அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் கேட்காமல் இந்த 2 நாட்களிலாவது ஆண்டவரே எனக்காக அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே. அருமையானவர்களே, கடந்த நாட்களிலே 2 வருடம் இருக்கும், எப்படியோ கொஞ்சம் அஜாக்கிரதையாக ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு மற்றவர்களிடத்திலே வாங்கி ஜீவனம் பண்ணுகிற அன்பான ஒரு சகோதரன் மேலே லேசாக அடித்து விட்டது. அவ்வளோதான், கொஞ்சம் லேசாக தான். அது ஒரு சாதாரண ஒரு மதன் மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட இடிச்சிருந்தா கூட பரவாயில்லையா, ஒன்றும் ஆகலையா, ஒன்றும் படலை, நீங்கள் போகலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சகோதரன், யாகசம் வாங்கி பிழைக்கிற சகோதரன் ரொம்ப பேசினார். கண்ணிலையா காதலியா ரொம்ப பேசினார். நான் என் மாட்டுக்கு வந்துட்டேன். அப்போ நான் வீட்டுக்கு வந்தபோது நினச்சேன், இந்த மனுஷன் இவ்வளோ பேசுகிறார, உலகத்தையே உண்டாக்கி மனுஷனுக்கு கண்ணு காது எல்லாத்தையும் உண்டாக்கி அவனுக்கு ஜீவனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தார். அடித்தவன் யாருன்னு கண்ணத்தில் அடிச்சுட்டு கேட்குறான், அடப்பாவி உன் கை சரியில்லாமல் இருக்கும்போது மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் உன் கையை நீட்டினார், மறுகை போல சுத்தமாயிட்டியா, உனக்கு எங்கேயா போச்சு அறிவு. எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தார். அந்த 38 வருஷம் வியாதி உள்ளவன் கூட அங்கே வரலையே. ஒடுங்கையா, இயேசுவை போய் என்னையா சரிங்க எப்போத்தான் என்று சொல்லி செய்தி இறக்க வைத்தார், அவன் வரலையா. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி கொண்டு சுகப்படுத்துகிறார், யாருமே வரலையா. அருமையான பெண்கள் மாத்திரம் ஒரு சில பேர் செய்வதறியாமத்தை நின்று அழுதுட்டு இருந்துங்க. ஐயா, இந்த அளவுக்கு ஒருத்தர் யார் கஷ்டப்பட்டையா, ஒரு சாதாரண ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆபரகாம் லிங்கன் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஆள் அப்படி கிடந்து கஷ்டப்பட்டு உலகத்தை உண்டாக்கினவர் ஐயா. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் யாரை தேடுகிறீர்கள் கேட்பார், பின்னாடி விழுந்து கிடப்பாயா. அப்பேற்பட்டவர் நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீ நித்தியராஜ்யம் அடைய வேண்டும் என்பதற்காக, நான் நித்தியராஜ்யம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த கேடடைந்தார், அழகற்று தோன்றினார். எம்பெருமானுடைய பொறுமையை நான் என்ன சொல்வது, அவருடைய தயவை நாம் என்ன சொல்வது. ஆகவே இந்த 2 நாட்களிலே அதிகமாக கடவுளை கட்டி சேருவோமாக. இந்த நாளிலும் கூட உருளைக்கிழங்கு பாருங்கள், பலவிதமான கிழங்குகளை நீங்கள் பார்த்துட்டு வாரீங்க. கூட்டுகளை தாம் பக்கம் சேர்த்து வச்சுருந்தார், 12 கூட்டுகள். அதில் ஒரு கூட்டு என்னென்னா, கிழங்கு கூட்டு என்ன கூட்டுன்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு யார், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீமன் போது பிரயுத்தமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்றான். 17 இயேசுவை நோக்கி யோனாவின் குமாரனை சீமானை நீ பாய்க்கவான், மாம்சம் தம்மை இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். 18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. 19 பரலோக ராஜ்யத்தில் சிறப்பு நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அருமையானவர்களே, உருளைக்கிழங்கு நல்லா கூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மிளகா போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே திரட்சியாக தந்தாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கும் நல்லா செட் ஆகும். உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். பார்த்துங்க, உருளைக்கிழங்கு இல்லாமல் சாம்பாருக்கு ரொம்ப பிடித்தமானது வைங்கலாம், சேர்த்துக்கலாம். ஆண்டவருடைய சீசரில் ஆண்டவருக்கு உருளைக்கிழங்கு, எந்த உருளைக்கிழங்கு, பேதுருங்கிற உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்குது ஆண்டவருக்கு நல்லா பிடிக்குது. இப்போ பாருங்கள், இப்போ தான் ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்க, ஐயா சில பேர் எலியான்னு சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்க, எலிசான்னு சொல்கிறாங்க. நீ என்னப்பா சொல்கிறாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ் அடித்து சொன்னார். ஐயா, இதே அதிகாரத்தில் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், கொஞ்சம் தண்டி வாங்க. 16, 22, 23. அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பின்னாக பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு இடலாக இருக்கிறாய், தேவனுக்கு எட்டு விட சிந்தியா மனசுக்கு இடம் சிந்திக்கிறார். கொஞ்ச நேரத்தில் இப்போ தான் ஆண்டவர் தூக்குனாரியா, பேதுருவே அப்பா என் பிள்ளா என்ன கிளாடே அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் போட்டார், அப்பாலே போ சாத்தானே,
ஆனாலும் இந்த உருளைக்கிழங்கு ஆண்டவர் சேர்த்துக்கிட்டு தான் வந்தார். அதைத்தான் சொல்லுவார். இந்த உருளைக்கிழங்கை குழம்புல சேர்க்காம இல்லையா, சபையில் சேர்க்காம இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சேர்க்காம இல்லை, கடைசி வரைக்கும் சேர்த்துக்கிட்டார். இப்போ இவ்வளோ விரட்டினார். இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வருவார். நான் வந்து மறிக்க போகிறேன், ஆண்டவர் எல்லாம் சொல்லுவார், ஆண்டவரே காவிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வருவேன். உடனே சொல்கிறாரு, ஆண்டவரே நம்ம பின்பற்றி வருவேன், எந்த நேரத்தில் வருவேன், எங்கேயும் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், சேவல் 2 தரம் கூறுக்குள்ள 3 தரம் அடுப்பது அடிப்பார். அதே மாதிரி அங்கே சொல்லுவார், அந்த கதையில் பார்த்தோன்னா அடிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். டேபிள் அடித்து சத்தியம் பண்ணுறாருயா, ஏசுரா எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த உருளைக்கிழங்கு ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரு. இந்த உருளைக்கிழங்கு கூட்டு அவருக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்துச்சு. இந்த பேதுரு அவருக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்துச்சு. அது இல்லாமல் பாருங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அதாவது தொழில்கள் எல்லாம் என்னால் தான் நடக்குது, என்னை வணங்கி விட்டு தொழில்களுக்கு போங்க, என்னை கும்பிட்டு விட்டு தொழில்களுக்கு போங்க. ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். அப்படி பிரயாசப்படாத இன்னொருவனுக்கு விட்டுவிட வேண்டியதாகும். படசங்கி 2 இல்லைன்னா 21 இல்லைன்னா 22 வரும். அப்படி நடப்பது தேவனுடைய செயலாக இருக்குது. இதுவும் கொடுமையான தீங்கு. ஆக பேதுருக்கு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை இந்த உருளைக்கிழங்குக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். ஏன்னா உருளைக்கிழங்கு ஆண்டவருக்கு பிடித்தமாக இருக்குது. என்ன ஞாபகப்படுத்துவார்? நான் இருந்தால் மீனை இழுத்துக்கிட்டு வரலாம், நான் இருந்தால் வீட்டில் பீரோ தங்கும், பீரோவில் பணம் தங்கும், நான் இருந்தால் நீ சொத்து வாங்கலாம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாவது உனக்கு அறியாதமான காரியங்களை தெரிவிப்பேன். பேதுருக்கு ஒரு திருஷ்டாந்தப்படுத்தினார். ஆனால் அந்த பேதுரு உருளைக்கிழங்கு பலபடி, நான் ஆண்டவரே உமக்கு கூட்டுக்கு நான் வரமாட்டேன், எப்படி உமக்கு நான் சுவையாக இருக்க மாட்டேன், நான் ஓடி போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு ஓடி போயிடுச்சு, பலபடி ஓடி போகுது. ஆண்டவர் பலபடி இடிக்கலார். யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மீன் பிடிக்க போகிறேன், பலபடி போயிடுது. ஐயா ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னார். அங்கே பாருங்கள், பலபடி ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல உட்காந்துட்டு, ஆண்டவரே அடுத்த கட்டை என்ன, ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அடுத்த கட்டை என்ன, ஆண்டவரே இப்படி ஊழியத்தில் என்னுடைய பங்கு என்ன, எதுவுமே கேட்கல. மீன் பிடிக்க போகிறேன், பலபடி போயிட்டார். பலபடியும் ஆண்டவர் இந்த உருளைக்கிழங்க உடலை, பேதுருங்க உருளைக்கிழங்கு உடலை கூட்டுக்கு குழம்புக்கு அவருக்கு ரொம்ப இஷ்டம். அந்த உருளைக்கிழங்கு கூட்டு ரொம்ப இஷ்டம் ஆண்டவருக்கு. ஒன்று பேதுரு பலபடி அங்கே வந்தார். பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? அப்போ யோவான் 21:9 சொல்லப்பட்டிருக்காங்க, கறி நெருப்பு மீன் எல்லாம் ஆண்டவர் வச்சாருயா. இன்றைக்கும் உருளைக்கிழங்காகி ஒன்றே ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறாருயா. ஒன்று எதுக்கு ஆண்டவர் தப்ப வச்சுக்கிட்டே இருக்கிறார்? உன் மேலே ஒரு பிரியம் மகளே, உன் மேலே ஆண்டவருக்கு ஒரு பிரியம் இருக்குது. அதனால தான் நீ என்ன தப்பு பண்ணாலும், பைபிள் படித்தாலும் சரி ஆண்டவர் குறை சொல்ல. சில நாள் ஆண்டவரை சோத்திரங்கா, கொஞ்சம் ஏதாவது கஷ்டம் வந்தோடனே பாத்திரம் நீ விலகி போயிட்டே இருக்கா. அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பேதுரு எவ்வளோ விலகி போனாலும் சரி, கடைசியில் பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலரில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய காரியங்களை பார்க்கும்போது இந்த பேதுரு அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே விழுந்துட்டாரியா. உருளைக்கிழங்காவே ஓட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்தார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பேதுரு பேசுகிறத பார்த்துங்க. என்ன சொன்னாங்களாம்? பேதுரு பேசுகிறார். அப்போஸ்தலர் 4:12-13 அவரால் என்று வேறொரு ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்க மனுஷர்களுக்குள்ள அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நம்ம கட்டளை கட்டப்படவில்லை என்றான். பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடைய கூட இருந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஐயா 40 வருஷம் ஒருத்தர் நடக்க முடியாதவனாக இருக்கலாம். பேதுரு சொல்றாரு, என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட ஒருவர் இருக்காரியா, இயேசு இருக்காரியா, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசு நாமத்தினாலே எழுந்து நட, இயேசு நாமத்தினாலே தபித்தாலே எழுந்து நில்லு, உயிரடை. ஐயா அந்த உருளைக்கிழங்கு சரியா வந்து சேர்ந்துட்டியா, இயேசுவோட ஒட்டிக்கிட்டியா, இயேசுவோட சாப்பாட்டில் சரியா கலந்து நின்றுச்சியா. சில நேரங்களில் உருளைக்கிழங்கு வரமாட்டேன் நீ அடம் பிடிச்சிச்சு. ஆனால் நான் இயேசுக்கு சாப்பாட்டுக்கு நான் கூட்டாக இருப்பேன், நான் அவருடைய குழம்புக்கு அவருடைய பருப்பு ரசத்துக்கு நான் கூட்டாக இருப்பேன். கடைசியில் அப்படியே வந்து நின்றுச்சியா. இந்த உருளைக்கிழங்கு வேறு எங்கேயுமே போகலையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடித்தது ஐயா. உன்னை எவ்வளோதான் தூரம் ஓட விட்டாலும் சரி, உன்னை ஒரு நேரத்தில் ஆண்டவர் இழுத்து கொள்வார். பேதுரு அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றார். கடைசியில் அவருடைய சரித்திரத்தை பார்க்கின்ற போது இரத்த சாட்சியாக மரித்தார், தலைகீழ தொங்கோட்டு மரித்தார்களாம். எந்த உருளைக்கிழங்கு ஆண்டவர் பிடித்தாரோ, தனக்கு தேவை என்பதாக 12 கூட்டுகளில் ஒரு கூட்டாக இந்த உருளைக்கிழங்கு எடுத்தாரோ, அது தடம் புரண்ட நாட்கள் உண்டு, இடமாறின நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் விடவே இல்லை. இன்றைக்கும் அதே அன்பு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதற்காக ஆண்டவரை விட்டாய்? பணங்காசுக்காக ஆண்டவரை விட்டு விட்டாயோ? உனக்கு என்ன காரியம் நடந்து விட்டது? உனக்கு ஆண்டவர் என்ன செய்யவில்லை?
இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சாப்பாட்டிலே கூட்டாக இருக்க, உருளைக்கிழங்கு கூட்டாக இருக்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே, நான் கொஞ்ச நாள் மறந்து விட்டேன் கர்த்தாவே, இனி உம்மை விட்டு நான் எங்கே போவேன் கர்த்தாவே, நித்திய ஜீவன் உம்மிடத்திலே உண்டே கர்த்தாவே, நித்திய ராஜ்யம் உம்மிடத்தில் உண்டே. நீ பேதுரு மாதிரி திரும்பி வா, ஆண்டவருடைய சமத்தில் விழுந்து கதறு, ஆண்டவரை இருக பிடித்துக்கொள், ஆண்டவருடைய மனவாட்டியாக, ஆண்டவருடைய மனவாளனாக நீ ஏற்றுக்கொண்டு இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரை என்னை கிட்டி கிட்டி சேருவாயாக. ஜெப செய்வோம். எங்களை வாழ வைக்கிற தகப்பனே, நாங்கள் உம்மை விட்டு என்ன செய்ய முடியும் கர்த்தாவே? அனித்தமான இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. ஆசி மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன ஆண்டவரே? நாங்கள் இந்த உலகத்தினுடைய வேஷம் கடந்து போகிறது ஐயா. படிப்பு, பதவி, ஆண்டவரே, பணம் என்று அலையாதபடி, வீடு வாசல் என்று அலையாதபடி இவைகள் எங்களுக்கு தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உண்மையே இருக்க பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய பரிசுத்தம் எங்களுடைய தலைக்கு மேல் இறங்குவதாக, தலை உள்ளே இறங்குவதாக, குடும்பத்திலே இறங்குவதாக. பேதுருவை மாறி ஆண்டவரே கர்த்தாவை கடைசியிலே உமக்கென்று ஓட நிற்க கிருபை தாங்க. இந்த உலகத்தினுடைய வேஷங்கள் கடந்து போகிறது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை கட்டளையிடுவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.